என்னதான் சமையலில் உப்பு புளிப்பு காரம் சேர்த்து பண்ணாலும் கொஞ்சமாவது சமையலை லவ்வோடு செஞ்சால் தான் சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மந்தி பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சிருக்கேன். இந்த மந்தி மசாலா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். நான் மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிருக்கேன். இப்போ பிரியாணியை தாளிக்கலாமா? 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்க்குறேன். ஆயில் நல்லா சுடு வந்ததுக்கப்புறம் 2 பூண்டு குட்டியாக கட் பண்ணது, 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்காக, 2 பிரியாணி இலை, 1 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நம்ம அரைச்ச மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு 1/2 லிட்டர் அரிசினாக்கா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மந்தி பிரியாணிக்குனே கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் அதில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுறேன். சிக்கன் கொஞ்சம் வேகணும். இப்போ அந்த தண்ணியிலேருந்து சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஊற வச்ச ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு அந்த ரைஸ் அதில் சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ ரைஸ் நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து வச்ச சிக்கனுக்கு மசாலா 1 ஸ்பூன் மந்தி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், அடுத்ததாக 1/2 லெமன் ஜூஸ், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க